Hey, this is Common Man. இது கங்குவா மூவி ரிவ்யூ. நியர்லி 1000 டேஸா அன்பான ஃபேன்ஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. கேரளால அவ்ளோ ரெஸ்பான்ஸ் சூர்யா அவர்கள் ப்ரமோஷன் போனப்ப அண்ட் அவ்ளோ ஃபேன்ஸ் வந்திருந்தாங்க அவர பார்க்கறதுக்கு. வாரணம் ரீ ரிலீஸ்க்கு அப்புறமா மிகப்பெரிய ஃபேன் பேஸ் உருவாச்சு ஆந்திரால. டிஎன்ல சொல்லவே வேணாம். அன்பான ஃபேன்ஸ் எப்பவுமே இருக்காங்க, இருப்பாங்க. எல்லாமே எதுக்கு? சூர்யா அவர்கள அந்த ஸ்க்ரீன்ல பார்க்கறதுக்காக மட்டும் தான். பட் இப்படி ஒரு டிசாஸ்டரான மூவிய பார்த்ததுக்கு அப்புறமா அந்த ஃபேன்ஸ் நினைக்கிறப்போ நமக்கே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. மூவில எல்லாமே ஃபால்ட்டா தான் தெரியுது. எஸ், டைட்டில் கார்ட்ல இருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் எல்லாமே ஒரு மாரி ஃபால்ட்டா தான் இருக்கு. கிளைமேக்ஸ் மட்டும் லைட்டா எஸ்கேப் ஆயிடுச்சு கார்த்தினால. தலைவனே சாங் மட்டும் தான் ஓரளவுக்கு ஏதோ கேட்குற மாரி இருந்துச்சு. ஏன்னா, அது கேட்குறப்ப தான் ரொம்ப நமக்கு அமைதியா, பீஸ்ஃபுல்லா இருந்த மாரி தெரிஞ்சுச்சு. பிகாஸ் சூர்யா ஒரு பக்கம் கத்திட்டு இருக்காரு, அந்த பாட்டி ஒரு பக்கம் கத்திட்டு இருக்காங்க, கருணாஸ், நட்டி, கேர்ள்ஸ் கேங், அந்த கிளான் லீடர் அப்படின்னு எல்லாருமே ஒரு பக்கம் கத்திட்டு இருக்காங்க. எல்லாரும் பேசுறப்போ எக்கோ, பேஸ் எல்லாமே ரொம்ப அதிகமா இருக்கு. நீங்க மட்டும் தான் கத்திட்டு இருப்பீங்களா? நானும் வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பாபி டியோல் அவங்க பசங்க எல்லாம் அவங்களாம் ஒரு பக்கம் கத்திட்டு இருக்காங்க. அந்த கிளைமேக்ஸ்ல சின்ன பையன் ஒரு பக்கம் கத்திட்டு இருக்கான். அப்பா! இது எல்லாத்துக்கும் மேல பிஜிஎம்னு ஒண்ணு போட்டு டம்மு டிம்முன்னு அடிச்சு அடிச்சு தலைலாம் ஒரு மாரி வலிக்கிற மாரி ஆயிடுச்சு. படம் பார்த்து முடிக்கிறதுக்குள்ளாரயே. பிஜிஎம் அண்ட் சாங் எல்லாமே வெரி வெரி புவர் தான் சொல்லணும் இந்த மூவில. ஸ்டார்ட்டிங்ல அந்த கோவா சீன்ஸ்லாம் பயங்கர கிரிஞ்சா தான் இருந்துச்சு. பழைய சங்கர் படத்துல வர சின்ன சின்ன கிராபிக்ஸ்லாம் வந்து இப்ப போட்டிருந்தாங்க. அது ரொம்பவே டிஸ்டர்பிங்கா தான் தெரிஞ்சுச்சு மூவில. யோகி பாபு நல்ல காமெடி பண்ணி ரொம்ப வருஷம் ஆச்சுன்னு சொல்லலாம். தீஷா பாட்னி எதுக்குன்னு தெரியல. ஏன் பாபி டியோலே எதுக்குன்னு தெரியல இந்த மூவில. ரொம்ப லாங் ஃபைட் சீன்ஸ் அண்ட் ஃபைட் சீன்ஸ் மட்டும் இல்ல, எல்லா சின்ன சின்ன சீனுமே லென்த்தா எடுத்து வச்சிருந்தாங்க. ரொம்ப இழுத்துட்டாங்க ஃபுல்லாவே. இன்டர்வல்லாம் என்ன நடந்துச்சுன்னே தெரியல. டக்குனு ஒரு ஸ்பிளிட் ஸ்கிரீன் போட்டு இந்த பக்கம் சூர்யா, பாபி டியோல் போட்டு 2 பேரும் ஒரு பக்கம் கத்திட்டு இருக்காங்க. கோவை சர்லாம் கிரிஞ்சு ப்ரோ. அண்ட் அந்த crocodile சீன்லாம் வந்து கிரிஞ்சு ப்ரோ மேக்ஸ்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு வொர்ஸ்ட்டா இருந்துச்சு அதெல்லாம். பட் சிஜி ஒர்க் நல்லா பண்ணியிருந்தாங்க. சிவா எப்பவுமே இந்த சென்டிமெண்ட் ஃபேக்டரை கிளிக் பண்ணிடுவாரு. பட் இந்த மூவில அதுவுமே ஃபுல்லாவே சொதப்பிட்டாருன்னு தான் சொல்லணும். ஒரு சின்ன பெர்சன் கூட நமக்கு அது கனெக்டே ஆகல அந்த சென்டிமெண்ட் ஃபேக்டர். ஸ்டோரியில என்ன கன்வே பண்ண வராங்கன்னே நமக்கு சுத்தமா புரியல. பிகாஸ் ஏன்ஷியன்ட் அண்ட் கரண்ட் டைம்ல மேட்ச் பண்ணி ரொம்ப சென்டிமெண்ட்ல ஒரு மாதிரி எடுத்துட்டு போக ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஸ்கிரீன் பிளே ரொம்ப ரொம்ப சுமாரா இருந்ததால அது எதுவுமே நமக்கு கனெக்ட் ஆகல. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு நமக்கு புரியவும் இல்லை. மூவில ரொம்ப சில பிளஸ் தான் சொல்ல முடியும். அதுல மேஜரா என்னன்னு பார்த்தா 3D ஒர்க் ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஹாலிவுட் படம் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு அந்த 3D ஒர்க் மட்டும். அண்ட் கார்த்தியோட போர்ஷன்ஸ் கடைசியில வந்து ஓரளவுக்கு ஓகே. கொஞ்சம் எவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு அது ஓரளவுக்கு ஓகேவா இருந்துச்சு. பட் அவ்வளோ நேரம் உட்காந்து ஆளுங்க பார்ப்பாங்களான்றதே ஒரு பெரிய டவுட் தான். பிகாஸ் அந்த அளவுக்கு இழுத்துட்டு ஒரு மாதிரி எல்லாருக்கும் ஒரு தலைவலிக்கிற மாதிரி சவுண்டு எல்லாம் வச்சு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. மூவி ஸ்டார்டிங்ல ஒரே ஒரு சீன்ல மட்டும் சூர்யா அவர்கள் பார்த்தப்போ ஒரு மாதிரி கூஸ் பம்ஸா இருந்துச்சு. எந்த சீன்னா ஒரு 4 to 5 ஃப்ரேம்ஸ் வேகமா ஒரு கிளிச் மாதிரி காமிச்சாங்க. பேக்ரவுண்ட்ல தலைவனே பிஜிஎம் வந்தப்போ அந்த ஒரு சீன் நல்லா இருந்துச்சு. மற்றபடி எந்த சீனுமே ஒரு மாதிரி எமோஷனலா அண்ட் சென்டிமெண்ட்லா இல்ல மாஸா அந்த மாதிரி எதுவுமே தெரியல நமக்கு. எதுவுமே கனெக்டும் ஆகல. இந்த படத்தோட மேஜர் டிராபேக்கே பிஜிஎம் அண்ட் சாங் தான் சொல்லணும். அதுவும் சாங் கூட ஏதோ விட்டுறலாம், அங்கங்க ஏதோ தான் வருது. பட் பிஜிஎம் வந்து ஒரு மாதிரி எதுவுமே செட் ஆகல. டைட்டில் கார்ட்லயே ஒரு மாதிரி அந்த பிஜிஎம்லாம் வந்து பொன்னியின் செல்வன் மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் சுத்தமா ஒர்க் ஆகல. அந்த கப்பல் ஃபைட்டுமே அவ்வளோ நேரம் அதெல்லாம் தேவையான்னு தெரியல. அப்புறம் அந்த பாபி டியோலோட கிளான் வந்து இங்க ஃபைட் பண்ற சீன் அதுவும் அவ்வளோ லென்த்தா போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி படம் ஃபுல்லா ஒரு சீனுமே ரொம்ப லென்த்தா எடுத்துட்டு போனது ஒரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் ஆயிடுச்சு. அவர் என்ன சொல்ல வராருன்றது ஒரு கிறிஸ்பா ஒரே ஸ்ட்ரைட் லைன்ல ஸ்கிரீன் பிளே எடுத்துட்டு போயிருந்தாருன்னா கண்டிப்பா ஓரளவுக்கு பாக்குற மாதிரியாச்சும் இருந்திருக்கும். பட் இந்த அளவுக்கு ஒரு டிசாஸ்டரா வந்திருக்கான்னு எனக்கு தோணுது. மற்றபடி சொல்றதுக்கு ஒன்றும் இல்லைங்க. ஆன் தி ஹோல் அன்பான ஃபேன்ஸை நடிப்பின் நாயகன் சூர்யா அவர்கள் ரொம்பவே டிசப்பாயிண்ட் பண்ணிட்டார் தான் சொல்லணும். ஹோப் கார்த்திக் சுப்ராஜ் ஹிட்ஸ் த டார்கெட். டூ சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். வில் see you in another review. Until then, see you. Bye bye.